தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாம்சங் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் தேரழி பகுதியில் சாம்சங் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்கோசத்திரம் பகுதியில் இயங்க வரும் சாம்சங் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்கத்தை அங்கீகரித்தல் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 20 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தினை கைவிடக் கோரி 5 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை தலைமையகத்திலும் ஒரு முறை ஸ்ரீபெரும்புத்தூரும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் உடன்படாத நிலையில் பேச்சுவார்த்தையான தோல்வியுற்றது. அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் இப்போராட்டத்தில் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்று இப்போராட்டத்தில் தலையிட வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் காவல்துறையர்களால் சாம்சங் தொழிலாளர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வகையில் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டமாக இன்று சாலை மறியலில் மாநிலம் தழுவிய சாலை மறியலில் ஈடுபட போவதாக தகவல் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று சாலை மறியலில் ஈடுபடும் பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் முன் அனுமதி இல்லாமல் இச்சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மடத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியிலே பெரும் போக்குவரத்தானது நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது மீண்டும் வழக்கு பதிவுபடுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. இதனால் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.